வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் எப்படியாக எரிகோவை உளவு பார்க்க யோசுவா 2 பேரை அனுப்பினார் என்று நாம் படிக்கின்றோம். உளவாளிகள் அக்காலங்களிலே செய்திகளை சேகரிப்பதற்கும் செய்திகளை பரப்புவதற்கும் பயன்படுத்தப்பட்டார்கள். இந்த 2 உளவாளிகள் இப்பொழுது ராகாபனுடைய வீட்டிற்கு, அதாவது ஒரு சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாம், அங்கே வந்து தங்குகிறார்கள். சத்திரத்தில்தான் பிரயாணிகளும் சில நேரங்களில் ஒரு நாட்டினுடைய சேனையின் தளபதிகளும் மற்றும் பிற்காலத்திலே உதவி செய்யக்கூடிய மக்களும் இருப்பார்கள். ஆகவே இந்த உளவாளிகள் அப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும்படியாக அங்கே வந்திருக்கலாம். ஆனால் இந்த உளவாளிகள் எதையும் செய்யும் முன்பதாக எரிகோவின் ராஜா அவர்கள் வந்துவிட்டதை கேள்விப்பட்டு அவர்களை பிடிக்கும்படியாக விரும்புகின்றான். இதில் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், ராகாப் மிக எளிமையாக அந்த 2 பேரையும் ராஜாவினுடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டு அவள் தப்பித்திருக்கலாம். ஆனால் அவளோ இந்த 2 உளவாளிகளை பாதுகாக்கின்றாள். பின்பு அவர்கள் தப்பிக்க உதவி செய்கின்றாள். இதற்கான காரணத்தை பின்பு அந்த உளவாளிகளிடத்தில் அவள் சொல்லுகின்றாள். 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து கொடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று இந்த ராகாப் அந்த 2 உளவாளிகளிடத்தில் சொன்னாள். நண்பர்களே, இன்றைக்கும் சில புது விசுவாசிகள் மற்றும் அவர்கள் அவ்வளவு பெரிய ஆட்கள் இல்லை என்று நாம் நினைக்கும் சில விசுவாசிகளுடைய விசுவாசம் ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த ராகாப் போன்ற கொஞ்சமும் எதிர்பார்க்க முடியாத ஆட்களை ஆண்டவர் இன்றைக்கும் தொட்டு கொண்டு வருகின்றார். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய உன்னதத்தை அங்கீகரிக்கின்றதை பார்க்கும்போது ஆச்சரியமாயிருக்கின்றது. ஆகவேதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25-26ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார்: பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது என்று சொன்னார். ராகாப் போன்றவர்கள் இன்றைக்கும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். அவள் ஆண்டவரை பற்றி கவனம் செலுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் 11ஆம் வசனத்தில் அவள் சாட்சி கூறினாள், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்றாள். நண்பர்களே, எல்லா விசுவாசிகளும் இந்த ராகாபை போல கர்த்தருக்கு பயந்து தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படையாக இப்படி அறிக்கையிட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். அடுத்தபடியாக இந்த அதிகாரத்தில் இந்த ராகாப் தன்னுடைய குடும்பத்திற்காக இந்த 2 உளவாளிகளிடத்தில் பேசி அவர்களை சம்மதிக்க வைக்கின்றாள். 12ஆம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் எங்கள் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். பாருங்கள், முன்பு கர்த்தருக்கு பயப்படுவதை குறித்தும் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்திருப்பதை குறித்தும் ராகாப் பேசினாள். ஆனால் அதோடு அவள் நின்றுவிடவில்லை. தன்னுடைய முழு குடும்பத்தோடும் இந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க
அவள் முன்வந்தாள். உண்மையான விசுவாசம் அர்ப்பணிப்பில் முடிவடைகின்றது. பாருங்கள், சில நேரத்தில் ஆண்டவர் மேல் விசுவாசத்தை சிலர் அறிக்கை செய்யலாம், ஆனால் அந்த ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்காமல் போய்விடலாம். ஆகவேதான் தன்னை பின்பற்றியும் தன்னை புகழ்ந்து பேசின கூட்டத்தை பார்த்து நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு சவாலை முன்வைத்தார். உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். நண்பர்களே, விசுவாசிகள் தங்களுடைய உதடுகளினால் மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துபவர்கள் கிடையாது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உண்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். கடைசியாக இந்த ராகாப் எரிகோவுடனான தன்னுடைய உறவுகளையும் தன்னுடைய இணைப்புகளையும் துண்டித்துவிட்டு இஸ்ரவேலரோடு சேர்ந்து கொள்ள விரும்பினாள் என்று பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக ஒருவருடைய இணைப்புகள், தொடர்புகள், உறவுகளை விட்டுவிட்டு வருவது என்பது இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக அநேகருக்கு இருக்கின்றது. ஆனால் எண்ணற்ற விசுவாசிகள் தங்களுடைய உறவுகள், தங்களுடைய ஜாதி, தங்களுடைய கோத்திரம், ஏன் தங்களுடைய குடும்பத்தோடு உள்ள உறவுகளை கூட துண்டித்துவிட்டு ஆண்டவரை அவர்கள் விசுவாசிப்பதையும் ஆண்டவரை அவர்கள் நேசிப்பதையும் உறுதிப்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்னும் ஆண்டவருக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க யோசித்து கொண்டிருக்கின்ற அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய உந்துதலாக, உற்சாகமூட்டும் வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.